ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா, உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னா உருளைக்கிழங்கு குலோப் ஜாமுன் தாங்க. அதுக்கு நான் ஒரு 4 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மைதா மாவு 1 கப்பு, சர்க்கரை 1/2 கப்பு, வாசனைக்கு ஏலக்காய் தூள். இப்போ இது நம்ம மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் உருளைக்கிழங்கு நம்ம மேஷ் பண்ணிவிட்டோம். இப்போ நம்ம மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வாசனை இல்லாத ஆயில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா நம்ம இந்த பதத்துக்கு பிசைஞ்சி எடுத்துட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம ஜீராவை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம ஜீரா காய்ச்சிக்கலாம். அதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ தண்ணி என்ன பண்ணுறேன், நல்லா காயட்டும். இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கம்பி பதம் வந்தவுடனே பார்க்கலாங்க. இப்போ இந்த வாசனைக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி எடுத்து வச்சிட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துச்சு. இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். மீதி இருக்கிற பால்ஸெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாமுன்லாம் நல்லா ஊறி பெருசு பெருசாக வந்துச்சு. இப்போ நம்ம இந்த கண்ணாடி பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஜூஸியாக உள்ளார சாஃப்டும் வெளியே கிறிஸ்பியாக நல்லா ஜாமுன் நல்லா ஊறி. நீங்களும் இந்த ஜாமுன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.